ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். காலங்கள் வேணுமானால் காலத்தால் கடந்து போகலாம். நினைவுகள் நில்லாமல் சிதைந்து கூட போகலாம். அன்பு கொண்ட நெஞ்சம் ஒருபோதும் மறைந்து போவதே இல்லை, மறந்து போவதும் இல்லை. உண்மையான அன்பு, உண்மையான பாசம், உண்மையான கருணை எங்கேயாவது கிடைத்தால் கெட்டியாக பிடித்து கொள்ளலாம். ஏனென்றால் வாழ்வில் மிக அரிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்களில் அதுவும் ஒன்றுதான். கெட்டியமாக பிடித்து கொள்ளலாம். வாழ்க்கையில் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமாக தேவை பணமோ பொருளோ அல்ல. புரிந்து கொண்ட எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத, விட்டு விலகாத உண்மையான அன்பு மட்டுமே போதும். வாழ்க்கை சந்தோஷமாகவே மாறிவிடும். நம் சாயப்பா நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான அறிகுறியை நிச்சயமாக கவனித்து பார்த்தால் அனைவருக்குமே புரியும். நம் சாயப்பா நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறார். எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார். நமக்கு தேவையானதை செய்து கொண்டே இருப்பார். நம் சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே கலங்க வேண்டிய அவசியமே இல்லை என்ற உணர்வை நாம் மிக சீக்கிரமாக உணர்ந்தே கொள்ளலாம். மற்றவர்கள் மேல் தீராத பாசமும், பிரதிபலனை எதிர்பார்க்காத அன்பும், கருணையான பார்வையும் யார் ஒருவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களுக்குள் பாபா நிச்சயமாக இருந்து கொண்டுதான் இருப்பார். மற்றவர்கள் நன்றாக வாழ வேண்டும். மற்றவர்கள் நன்றாக இருந்தால் நாமும் நன்றாக இருப்போம். மற்றவர்கள் கஷ்டப்பட்டால், வேதனைப்பட்டால் நாமும் வேதனைப்படுவோம் என்ற எண்ணம் எவரிடத்தில் இருக்கிறதோ அவரிடத்தில் பாபா நிச்சயமாக இருப்பார். மற்றவர்களின் பசி அறிந்து, மற்றவர்களின் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு பசியாற்றுபவர்கள், கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான நேரத்தில் தகுந்த உதவிகளை செய்பவர்களிடத்தில் பாபா நிச்சயமாக இருப்பார். இறைவனின் மறு உருவம் அம்மா. இறைவனின் மறு உருவம்தான் தாய் என்று சொல்வார்கள். அப்படி தாயாகவே மாறி மற்றவர்களிடத்தில், மற்றவர்கள் அனைவரிடத்தில் தாயுள்ளத்தோடு பழகுபவர்கள் அனைவரது உள்ளத்திலும் சாயப்பா நிச்சயமாக இருப்பார். தெரிந்தவர்களிடத்தில் உற்றார், உறவினர், நண்பர், தோழி, தோழன், சகோதர சகோதரி இப்படி தெரிந்தவர்களிடம் மட்டுமே காட்டுவது அன்பு. முகம் தெரியாத, ஏன் இந்த உலகத்தில் யாரென்றே தெரியாதவர்கள் மீது காட்டும் பாசத்திற்கு பெயர்தான் கருணை. அப்படி அன்போடும் கருணையோடும் இந்த உலகத்தில் உள்ள அண்ட சராசரத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் நன்றாக இருக்க வேண்டும். எந்த கஷ்டமும் நெருங்காமல், எந்த துன்பத்திலும் எதிர்கொள்ளாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று யார் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார்களோ, யார் ஒருவர் மனதில் இந்த எண்ணம் எண்ணுகிறதோ அவர் உள்ளத்தில் நிச்சயமாக பாபா இருந்து கொண்டே இருப்பார். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் அமுத சுரபியாக உணவளிக்கும் நல்ல உள்ளங்கள் யாரிடம் இருக்கிறதோ, அந்த உள்ளங்கள் யார் மனதில் இருக்கிறதோ அவர்கள் மனதில் நிச்சயமாக என்றும் என்றென்றைக்கும் வாசம் புரிவார் பாபா. ஒருவர் பிடித்த உணவை, மிகவும் பிடித்த உணவை உண்டு கொண்டிருக்கிறார். அந்த உணவின் இறுதி வாய்க்கும் வந்துவிட்டார். ஆனாலும் அவர்களுக்கு பசி அடங்கவே இல்லை என்று ஒரு நிலை வரும் பொழுது, அந்த நிலையில் ஒருவேளை அவர்களால் அந்த இறுதி உணவை அப்படியே மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அதுதான் மிகப்பெரிய அன்பு, மிகப்பெரிய கருணை. அந்த மனம் யாரிடம் இருக்கிறதோ அந்த மனத்தில் என்றென்றும் பாபா வாசம் புரிந்து கொண்டே இருப்பார்.
இந்த உலகத்தின் அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்துங்கள் என்பதுதான் அப்பாவின் வாக்கு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பை செலுத்திக் கொண்டே இருக்கலாம். பாரபட்சமே காட்டாமல் அன்பையும் கருணையான பார்வையையும் வீசிக்கொண்டே இருக்கலாம். பாபா எப்பொழுதும் என்றென்றைக்குமே நம்முள் இருப்பார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம், அனுபவித்தும் கொள்ளலாம். சாயப்பா நம்மோடு இருக்கும் வரை எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? வாழ்வில் நடக்கும் இன்பத் துன்பங்களை உள்ளது உள்ளபடி ஏற்கும் மனப்பான்மையை முழுமையாக வளர்த்துக்கொள். எந்த நேரமும் கவலைகளாலும் விரக்தியாலும் மூழ்கியே இருப்பதால்தான் உன்னுடைய கடமைகளில் உன்னால் கவனம் செலுத்தவே முடியவில்லை. உன் கவனம் சிதறிக்கொண்டே இருக்கிறது. எப்பொழுதும் வீழ்ந்து கொண்டே இருக்கிறோமே என்று அருவிகளோ, காலையில் பூத்து மாலையில் வாடிவிடுவோமே என்று மலர்களோ என்றைக்கும் வருந்துவதே இல்லை. வீழ்ந்த அருவிதான் அகண்ட ஆறாக நம் வாழ்விற்கு தேவையான வற்றாத ஜீவ நதியாக ஓடுகிறது. ஒரு நாள் மட்டுமே பூத்தாலும் அந்த பூக்கள்தான் இறைவனுடைய பாதத்தில் சரணடைகிறது. எனவே எதை செய்வதற்கும் பயப்படவோ சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பி செய்து கொண்டே இருந்தால் நடப்பதற்கு நினைப்பதற்கு மேலாக எல்லாம் சாதிக்கலாம் வாழ்வில். உன்னை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் பயம், குழப்பங்கள் தான் வரும். விரைவில் அதிசயம் நடக்கும் என்று நம்பு. நம்பிக்கையே உன் வாழ்வில் விரைவில் அதிசயத்தை நடத்தி கொடுக்கும். எது எப்படியும் சரியாகிவிடும், சரி செய்து விடுவார் பாபா என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதில் சொல்லிக்கொண்டே இரு. உன் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு கட்டளையாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும். நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று அந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. உன் நன்றியே அந்த பிரபஞ்சத்தை மேலும் மேலும் உனக்கு நன்மையை செய்ய தூண்டிக்கொண்டே இருக்கும். இந்த உலகில் சிலர் எப்பொழுதும் மற்றவர்களை காயப்படுத்துவதையே வேலையாக கொண்டு இருப்பார்கள். அதைதான் அவர்கள் உனக்கும் இழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். அந்த சொற்களுக்காக வருந்தாதே. மனதைரியத்தோடு உன் கடமைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய ஆற்றலை தேவையற்ற இவர்களிடம் வீணாக்கிவிட்டு பின் வருந்தாதே. இதுவரை உன் மனதில் இருந்த வலி, துக்கம், தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாமே முடிவுறப் போகிறது. உன் உழைப்பிற்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே வசந்தமே. உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னால் கொடியாய் உயர்ந்து நிற்கத்தான் போகிறாய். நான் உன்னை வாழ வைப்பேன் மிக உயரமாக. அப்படி நீ இருந்து பார்த்தாயானால் உனக்குள் கொடுக்கும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் வாழ்க்கையை நீ வெற்றி அடையலாம் என்ற அந்த ஒரு நினைவு உனக்கு கொடுக்கும் உத்வேகத்தையும் உன்னால் யாராலும் கொடுக்கவே முடியாது. எதனாலும் உன்னால் அதற்கு கொடுக்கவே முடியாது. மன நிறைவோடு எப்பொழுதுமே இருக்கலாம். கஷ்டத்தை பார்த்து பார்த்து துவண்டு போய்விடாதே. எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். கஷ்டத்தை நினைத்து எப்பொழுதுமே துவண்டு விடாதே. உன் கஷ்டம் சில காலம்தான். உனக்கான நேரம் வந்துவிட்டது. உனக்கான நல்ல காலம் உருவாகிக் கொண்டே இருக்கிறது. உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கவலைப்படாதே. எல்லோர் வாழ்விலும் கஷ்டங்களும் இன்பங்களும் துன்பங்களும் வேதனைகளும் வந்து வந்து போய்கொண்டுதான் இருக்கும். என்னை முழுவதுமாக நம்பு. நான் தான் சாயப்பா காலடியை எப்பொழுதும் தீர்க்கமாக பற்றி கொண்டே இருக்கிறேனே. ஆனாலும் எனக்கு கஷ்டம் வருகிறதே என்று நொந்து கொள்ளாதே. நீயாக என்னிடம் வரவில்லை. உன்னை என் பாதத்தில் என்னுடைய பாதையில் இழுத்தது நானே.
பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும் உனக்குள்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்று முடிவு செய்து கொள். அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி அவை அனைத்தையும் நான் சோதனை செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்கு அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதையும் உன்னையே நீ புரிந்து கொள்வதற்குமாகத்தான், உன்னையே நீ அறிய வேண்டும் என்பதற்காகவும் தான் அனைத்தும் உனக்கு நடக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக உனக்கு இருக்கும். ஆனால் உன் வழியில் சில முட்களும் இருக்கத்தான் செய்யும். கவனமாக நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்ததான் செய்யும். அந்த காயமும் உனக்கு வலியை உண்டாக்கத்தான் செய்யும். அந்த வலியை தூக்கி எறிந்து நீ பயணம் செய்தால்தான் இறுதியில் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் உன் வாழ்க்கை பயணம் இருக்கும். இதுதான் வாழ்க்கை. யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், யார் உன்னோடு கடைசி வரை வந்தாலும் வராமல் போனாலும், யார் உன் மனதை சரியாக புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாமல் போனாலும், நான் உனக்கு எப்பொழுதுமே துணையாக, உறுதுணையாக, பக்க பலமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன் என்றுதான் நான் உனக்கு வாக்களிக்கிறேன். என் வாக்கு எப்பொழுதும் பொய்த்ததே இல்லை. கவலைப்படாதே, உன் வாழ்வில் நான் விளக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கும். உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய உறவுகள் எப்பொழுதுமே உன்னை மதிப்பார்கள், பாராட்டுவார்கள். அதை பாராட்டும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே, கஷ்டம் என்பது இன்று வரும், நாளை போகும். மகிழ்ச்சியும் அப்படியே தான். எது வந்தாலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ ரசித்து பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வாழ்க்கை ஒரு முறைதானே. உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய ரசனையாய் வாழ கற்றுக்கொள். அதை விட்டுவிட்டு சலித்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையை நீயே பார்த்து. பட்டம் வானத்தில் பறக்கலாம், நூலின் உதவியால் பட்டம் வானத்தில் பறக்கலாம். ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழிநடத்தி செல்ல முடியும். வழிநடத்தி அதை அசைத்து பார்க்கவும் முடியும். ஆனால் நூல் இல்லாமல் பட்டத்தால் பறக்க முடியுமா? அதுபோலத்தான் உன் வாழ்க்கையும். நூலைப் போல உன் பட்டம் என்னும் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது நூலால். ஆனால் நீ காற்றாய் இரு என்று நான் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். நூலால் பட்டம் அசைகிறது, காற்றால் அதை வழிநடத்த செய்கிறது. இதுதான் வாழ்க்கையின் நியதி. இதைதான் நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உனக்கான நல்ல நேரம் கூடிவிட்டது. உனக்கான நல்ல நேரம் எல்லாம் ஒன்று கூடி வந்திருக்கும். இந்த சமயத்தில் தேவையில்லாத மனதில் குழப்பத்தையும் தேவையில்லாத சிந்தனையும் உன் மனதில் நீயே வளர்த்து கொண்டு நீயே குழம்பிக் கொண்டிருக்கிறாய், வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்கி கொண்டு இருக்கிறாய். கவலைப்படாதே என் பிள்ளையே, சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதுமே உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கு கவலையோ கண்ணீரோ வேண்டவே வேண்டாம். தேவையே இல்லாமல் உன் கண்ணீரை வீணாக்காதே. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு நிச்சயமாக பரிகாரம் என்னிடம் இருக்கிறது. அனைத்தும் என்னிடம் இருக்கும் பொழுது நீ எங்கோ ஓடிப்போய் யார் மூலமாகவோ எதையோ எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கிறாய். அப்படி இருக்காதே. பரிபூர்வமாக நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கையோடு நீ செய்யும் எந்த ஒரு விஷயமும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. பொறுமையோடு காத்திரு, உனக்கான நேரம் வரும். அந்த நேரம் வரும் வரை உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. நான் இருக்கிறேன். உன்னுடைய பிரச்சனைகளை நினைத்து நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாயல்லவா? நம் வாழ்க்கையில் ஏதாவது நடந்து விடாதா என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருந்தாயல்லவா? நீ இது நாள் வரை ஏக்கத்தோடு காத்திருந்த விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள்.
நீ எதற்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தாயோ, நம் வாழ்க்கையில் இது நடந்து விடாதா என்று ஏக்கத்தோடு இருந்தாயோ, அது உன்னை வந்து சேரும் நேரம் நெருங்கிவிட்டது. நம்பிக்கையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன்னை சுற்றியும் உன் வாழ்க்கையை சுற்றியும் ஒரு நல்ல நிகழ்வு நிகழப்போகிறது. இது நாள் வரை நீ மனதால் கூட மற்றவர்களுக்கு துரோகம் நினைக்க வேண்டும், துன்பம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய நல்ல மனதிற்கு ஏன் துன்பம் வரப்போகிறது? நான் கண்டெடுத்த பொக்கிஷம். உனக்கு நல்லது நடக்காமல் வேறு யாருக்கு நடக்க விடுவேன் உன் சாயி தேவா? ஒரு மனிதனை மனிதனாக ஆக்குவது உதவிகளும் அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களும் கஷ்டங்களுமே ஆகும். சிந்தித்து செயலாற்றிக் கொண்டே இரு. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டிரு. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். குழந்தா, உன்னிடத்தில் என்னதான் இல்லை? அறிவில்லையா? செல்வம் இல்லையா? செல்வம் இல்லையா? குணம் இல்லையா? அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது பின் நீ எதற்காக, யாருக்காக ஏங்கித் தவிக்கிறாய்? பிறர் அன்புக்காக எதற்காக நீ ஏங்குகிறாய்? என் அன்பு உனக்காகவே எப்பொழுதும் உள்ளது என்று நான் சொல்வதை கூட கேட்காமல் மற்றவர் அன்பிற்காக ஏன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே? நீ அப்படி ஏங்கும் அன்புதான் யாரிடம்? எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக, அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகிக் கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? புண்ணாகி நீ வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்பப் பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக்கொள்கிறாய்? நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. எந்த செயலையும் எப்பொழுதும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மீண்டும் செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் விட்டு ஒளிந்துவிடு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறிது கூட யோசிக்காமல் உடனே செயல்படுத்திவிடு.
அந்த செயலை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் உடனே எடுத்த அடியை பின்வைக்காமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக உன் கண்களுக்கு உன் அப்பா காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு. என் அப்பா இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நல்ல சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கண்மணியே, உன்னை அள வைத்தவரின் ஆட்டத்தை அடக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. காலம் உனக்காகவே கனிந்திருக்கிறது. இதுவரை காலத்தை, நல்ல காலத்தை தேடி தேடி நீ அலைந்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காலமே உன்னை தேடி உன்னிடம் வரப்போகிறது. நல்ல காலமாக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளே நிகழப்போகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னிடம், வாய்ப்பு வரப்போகிறது, தவற விட்டு விடாதே என்று. ஆனால் நீ பல முறை தவற விட்டுவிட்டு என்னிடம் வந்து, சாயிநாதரே, நான் தவற விட்டுவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் சிந்தினாய். இப்பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் வருகிறது என் பிள்ளையே. தவறாமல் பெற்றுக்கொள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, நடக்கப் போகிறது. அந்த அற்புதத்தை நடத்த உன் சாயப்பா நானே என் இல்லத்திற்கு வரப்போகிறேன். அதை நடத்தி காட்டவும் போகிறேன். நீ தேடிக்கொண்டிருக்கும் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவை உன்னிடம் சேர்க்க உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வருவேன். நீ ஆனந்தப்படுவதை பார்க்க உன் சாயப்பாவும் ஆசையோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது கண்மணியே. நாளை பார், உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரும். திடீர் திருப்பம் அரங்கேறப் போகும் அந்த நல்ல நிமிடத்தை பார்க்க ஆயத்தமாகு, தயாராகு. மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடலாம் என்ற சிந்தனையோடு இரு. அனைத்தும் நாளை உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது. துன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கையே வீணாகிவிடும். இரண்டும் சரிசமமோடு இருந்தால்தான், அதை நீ சரிசமமாக பார்த்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை மிக சாதகமாக, உனக்கு சாதகமாகவே நகரும். இனி உன் வாழ்வில் எந்த துயரமும் உன்னை நெருங்கவும் முடியாது. நான் அனுபவிக்கவும் மாட்டேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. கலங்காதே. நீ என்றுமே என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பிள்ளைதான் நீ. எத்தனை பேர் எனக்கு முன்பாக என் தர்பார்வில் வந்து நின்றாலும் நீ அதே போல் என்னுடைய பொக்கிஷமான நீ என் தர்பாரில் வந்து நின்றாலும் நிற்காவிட்டாலும் உனக்கான இடத்தை உனக்காக நான் எப்பொழுதும் ஒதுக்கியே வைத்திருக்கிறேன். வாழ்வில் நிறைய கற்றுக்கொண்டே இரு. வெற்றி என்பது தற்செயலாகவோ அதிர்ஷ்டமாகவோ கிடைத்து விடாது. தன்னுடைய செயலால் கிடைப்பதுதான் முழு வெற்றி. அந்த வெற்றிதான் நிரந்தர சந்தோஷமாக இருக்கும். என் அன்பு பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதில் நம்பிக்கையோடு வாழ பழகிக்கொள். ஒவ்வொரு நிமிடத்திலும் உன்னால் ஜெயிக்க முடியும், வெற்றியை அடைய முடியும். ஆனால் முதல் நிமிடத்தில் நிதானமாக நின்று யோசித்து செயல்பட்டால் பின்வரும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்கான வெற்றி நிமிடமே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். உன்னுடைய கடந்த காலம் உனக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர மனபாரமாக அது இருந்து விடவே கூடாது. இருந்து விடவும் கூடவே கூடாது.
உன் மனதை எப்பொழுதும் நிம்மதியாக வைத்துக்கொள். நீ நினைக்கும் நினைவுகள் அனைத்தும் உயராக இருக்க வேண்டும், உயர்வாக இருக்க வேண்டும், சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்தால் சாதனை புரிவது, வெற்றி அடைவது என்பது மிக மிக எளிதான காரியமே. மனதில் 1000 கவலைகளையும் வேதனைகளையும் வைத்துக்கொண்டு சிரித்துக்கொண்டே வாழ்வது என்பது மிக சுலபமான விஷயமே கிடையாது. அது எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை என்பது உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும், நன்றாகவே புரியும். வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதாலும் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பதாலும் தான் உன்னால் எந்த காரியமும், உன்னில் சுற்றி நடக்கும் எந்த காரியத்தையும் உன்னால் மிக பெரிதாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை. உன்னுடைய நிதானத்தையும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் நினைத்து, உன்னுடைய அந்த நிகழ்வுகளையும் எண்ணங்களையும் நினைத்து நினைத்து உன் சாயப்பாவிற்கு மிக பெருமையாக இருக்கிறது, மிக மிக பெருமையாகவே இருக்கிறது. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சிக்கான வாழ்க்கைக்கு 2 வழிகள் உள்ளது. ஆம் என் குழந்தையே, மகிழ்வாக வாழ்வதற்கு 2 பொன் வழிகள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? 1, உனக்கான சூழ்நிலைகளை மாற்றிவிடு. அல்லது முடியவில்லை என்றால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீ மாறிவிடு. இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான வழியாகவே இருக்கும். உன்னுடைய தகுதி என்ன என்பதை நீயே புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை தேர்ந்தெடுத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு ஒன்று கிடைக்கவில்லை என்றால் அது கிடைக்கும் வரை போராடு. கடைசி வரை அது கிடைக்கவே இல்லை என்றால் எது உன்னிடம் இருக்கிறதோ, எது உன்னிடம் வந்து சேர்கிறதோ அதை வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாமே. உன் சாயப்பா எப்பொழுதுமே உனக்கு பாதுகாவலனாக இருந்து கொண்டே இருப்பேன் என் பிள்ளையே. நம்பிக்கையாக இரு. இனி வரும் காலம் அனைத்துமே உனக்கு பொன்னான வசந்தமான காலமாகத்தான் இருக்கும். உனக்கான மகிழ்ச்சி பாதையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். உனக்காகவே தயாரித்து கொண்டிருக்கிறேன், தந்து விட்டேன். உன்னுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இழந்து போன உறவுகளையும் முடிந்து போன விஷயங்களையும் நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு கொண்டே இருக்கப் போகிறாய்? அவர்கள் உன் மனதை புரிந்து கொள்ளாத மனம் படைத்தவர்கள் என்பது அறிவாய்தானே? அவர்களுக்காக அவர்களையே நினைத்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு நொடியிலும், உன்னுடைய வாழ்விலும் உன் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீயே கெடுத்து கொண்டிருக்காதே, வீணடித்து விடாதே. உன்னுடைய மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது. ஆர்தங்கத்திலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் நீ தவித்து கொண்டிருக்கிறாய். உன் மனம் வேதனையில் துடித்துடித்து கொண்டிருக்கிறது என்பது உன்னை விட உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உன் வேதனை அனைத்தையும் தீர்த்து, உன் கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி, உன் மனதில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நிரப்பதற்காகவே நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன் வாழ்வு எப்பொழுதுமே பிரகாசமாக மாறும் அந்த நல்ல நேரமும் தருணமும் உன்னை நெருங்கி இருக்கிறது. இந்த அற்புதமான நேரத்தில் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் வரப்போகும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் வரவேற்க தயாராக இரு. வாழ்வில் மகிழ்வாக இருக்க 2 விஷயங்கள், 2 பொக்கிஷங்களை நான் உனக்கு கூறினேன் அல்லவா? அதை பின்பற்று. முடிந்தால் அதை அப்படியே செயல்படுத்து. உன் வாழ்வில் எப்பொழுதுமே உன் வாழ்வு சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் திருப்திகரமாகவுமே இருக்கும். அதற்கு உன் சாயப்பாதான் சாட்சி. நான் உனக்கு செய்யாமல், என் தங்கமான பொக்கிஷத்திற்கு கொடுக்காமல் வேறு யாருக்கு நல்லது செய்வேன் என்று நீ நினைக்கிறாய்? எதையுமே தவறாக புரிந்து கொண்டாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு வர வேண்டியது, உன் வாழ்க்கைக்கு சேர வேண்டியது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை உன்னிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பாவின் பொறுப்பு. அது எப்பொழுதுமே தவறவே தவறாது. வலிகளை பற்றியோ துன்பத்தை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் எந்த பயனும் கிடைக்கவே கிடைக்காது.
வலியும் துன்பமும் ஒரு நாள் மாறிவிடும், நிச்சயமாக மாறிவிடும். ஆனால் உன் மனதை மாற்ற முடியுமா?